மறை வழங்கும் மாமருந்து புக்கு மௌலவி முகமது கௌதுபாகவி அவர்கள் எழுதியது. அதிகாரிகள் தீயோர் தீமை செய்யாதிருக்க ஒருவன் இதனை ஒரு காகிதத்தில் எழுதி அதன் மீது யா ரஹ்மான் என்று 150 தடவை ஓதி ஊதி அதனை தாவீசாக கட்டி அணிந்து கொண்ட அதிகாரிகள் தீயோர்கள் ஆகியோரிடம் சென்றால் அவர்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் இழைக்க மாட்டார்கள். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. தாயத்து பிடிக்காதவங்க இதை செய்ய தேவையில்ல. நீங்கள் அதில் பிலீவ் பண்ணிங்கன்னா ஓதிட்டு மட்டும் போகலாம். என்ன சொல்லுங்கன்னா, ஒரு பேப்பரில் ரஹ்மான்ற அல்லாவோட திருப்பையில் அரபில் தான் எழுதணும். கண்டிப்பாக அரபில் தான் எழுதணும். அது பேப்பரில் எழுத முடியல அப்படின்னா ஹதரத்மார்கள் தாயத்தை எழுதுறதுக்காகவே ஒரு தகடு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க எழுதி கொடுப்பாங்க. எழுதி வீட்டில் ஒழு பண்ணிட்டு நல்லா 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் தொழுதுட்டு யா ரஹ்மான் அப்படின்னு 150 தடவை ஓதி அதில் ஊத சொல்லியிருக்காங்க. ஊதி தாவீஸாக மாட்டிக்கோங்க. பிடிக்காதவங்க ஓதி மட்டும் ஊதிக்கோங்க. தாவீஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நானும் அதே பலனை கொடுப்பான் இல்லையா? பிறரின் அநியாயத்திலிருந்து காவல் பெற ஒருவன் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 100 தடவை ஓதி வர வேண்டும். யாரோட அநியாயத்திலேருந்து நமக்கு காவல் வேணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தான் இந்த ஜென்ரேஷனில் ஜாஸ்தி. ஏன்னா நமக்கு முன்னாடி நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, நமக்கு பின்னாடி போய் ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? அது இந்த இப்போ இருக்கிற காலத்தில் நிறைய நடக்கிறதால இது இப்போ எல்லாரும் ஓத வேண்டிய ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பேன். 100 அப்படின்றது ஒரு பெரிய கவுண்ட் இல்லை. அதனால் தாராளமாக எல்லாரும் ஓதலாம். இன்ஷால்லாஹ் ஓதிட்டு வாங்க. பொடுப்போக்கு அகல இவ்விதமே செய்து வர வேண்டும். அதாவது 100 முறைகள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும். தொழுகைன்னு மட்டும் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நான் லாஸ்ட் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஃபர்லுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஃபர்லுக்கு அப்புறம் கண்டிப்பாக பண்ணணும். தொழுகைன்னு சொல்லியிருந்தேன். ஃபர்லு சுன்னத் எல்லாமே படிச்சுட்டு கூட நம்ம தாராளமாக பண்ணலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் 5 வேளை தொழுகைக்கு அப்புறம் 100 முறைகள், ஒரு நாளைக்கு 500 முறை. ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நான் உட்காந்து தனிப்பட்ட முறையில் 500 முறை ஓதுனேன் கூடாது. ஏன்னா இங்கே கரெக்டாக தொழுகைக்கு அப்புறம் 100 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறம் 100 டைம்ஸ் சொல்கிறது அவசியமாக இருக்கும். பொடுப்போக்கு மீன்ஸ் லேசினஸும் போகும். இறைஞ்சுதல் ஏற்றுக்கொள்ளப்பட இதனை அதிகமாக ஓதி இறைஞ்ச வேண்டும். எவ்வளவு நம்மளால் முடியுதோ அவ்வளோ ஓதி இறைஞ்ச வேண்டும். இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அல்லாஹுக்கு பிடித்த பேரில் ரஹ்மான் என்ற பேரும் ஒன்று இருக்கிறதாக முஹாதிஸீன்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இஸ்மி ஆசம் சொல்லி. ஏன்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பேரை கொண்டு தொடங்குறதுக்கு அப்புறமா அர் ரஹ்மான்ற பேர் தான் அல்லாஹ் ஒவ்வொரு சூறாலையும் குர்ஆனில் 114 சூறாக்களில் 114 முறைகள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? வேறு எந்த பேரை விடையும் அர் ரஹ்மான் அர் ரஹீம்ன்ற பேர்கள் அதிக முறை மென்ஷன் பண்ணப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இதை இஸ்மி ஆசம்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. அதிகமாக ஓதி இறைஞ்ச மீன்ஸ் துவா கேட்டாலும் நமக்கு அதே பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். காய்ச்சல் நீங்கள் இதனை தண்ணீரில் ஓதி ஊதி நோயாளியை அறிந்து செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஓதி ஊதி அருந்து கொடுக்கலாம் இல்லையா? ஃபாத்தியா சூராவும் இதே பலன் அடிக்கிறதாக